ஆவின் பால் வாங்கும் மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி. 4 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த சலுகையை நிறுத்திய தவேக அரசு. ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ₹2 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருக்கு. மாதாந்திர பால் அட்டையில அளிக்கப்பட்ட லிட்டருக்கு ₹2 தள்ளுபடி நிறுத்தப்படுவதா கோவை ஆவின் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. எம்ஆர்பி விலையிலேயே மாதாந்திர அட்டைதாரர்களுக்கும் இனி விற்கப்படும் அப்படின்னு ஆவின் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இனிமேல் முகவர்களுக்கு பால் பாக்கெட் அடிப்படையில இல்லாம பெட்டி அடிப்படையில கணக்கிட்டு வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. 1ஆம் தேதி முதல் முகவர்கள் தங்கள் கமிஷன் தொகையை கழித்து கொண்டு பணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஆவின் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு மாதாந்திர பால் அட்டையில அளிக்கப்பட்ட லிட்டருக்கு ₹2 தள்ளுபடி நிறுத்தப்படுவதாகவும் கோவை ஆவின் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. எம்ஆர்பி விலையிலேயே மாதாந்திர அட்டைதாரர்களுக்கும் இனி விற்கப்படும் என்றும் பிரதி மாதம் 11-25 தேதிக்குள் செயலி வழியே பணம் செலுத்தி அட்டையை பெறலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன், கோவை மாவட்டத்தில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு லிட்டருக்கு வழங்கப்பட்டு வந்த ₹2 தள்ளுபடியானது ஜூலை 1 முதல் நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்ற ஆவின் அறிவிப்பு குறித்த செய்தியானது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் இந்த சலுகையை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு இது பெரும் சுமையாகும். மக்களுடைய அத்தியாவசிய தேவையான பாலில் கூட சலுகை பறிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இதனால மாதாந்திர அட்டைதாரர்களுக்கான பழைய நடைமுறையே தொடர ஆவின் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தின அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 2022 ஜனவரி 1 முதல் ஆவின் மாதாந்திர பால் அட்டைதாரர்களுக்கு ₹2 முதல் ₹3 வரை தள்ளுபடி விலையில வழங்கியது. மாவட்டங்களில் ₹2 தள்ளுபடியும் வழங்கப்பட்டு வந்தது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வந்த தள்ளுபடியை தவேக அரசு பொறுப்பேற்ற 2 மாதத்துல நிறுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.